ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎஃப் பயனாளிகளுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது பிஎஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்தா பிஎஃப்கான கணக்கு வச்சுட்ருக்கீங்க. பட் இருந்தாலும் பிஎஃப்லேருந்து நிறையா இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு சில பேருக்கு பெயர் மாற்ற முடியாத போது, ஒரு சில பேருக்கு பார்த்தா யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணாமல் போது, இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு பார்த்தா நிறையா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிவிஷனாக நம்ம தமிழகத்துக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக தனித்தனி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் கம்ப்ளைண்ட்டை தெரிவிக்கலாம். ஸோ இப்போ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பற்றி பார்த்துடலாம். இந்த வெப்சைட்டில் பிஎஃப் வெப்சைட்டில் போயிட்டு கான்டாக்டஸ் அப்படின்ற பேஜுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கைண்ட்லி ரெஜிஸ்டர் யுவர் கிரீவன்ஸ் ஆன் இபிஎஃப் ஜிஎம்எஸ் ஃபார் ஸ்பீடி ரெட்ரஸல் யூசிங் த ஃபாலோவிங் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான குறைகளை தீர்த்து வைப்போம் அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்க ஃபஸ்ட்டே இருக்க பாருங்கள், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பிஎஃப்கான எல்லா அப்டேட்டும் நீங்கள் தெரிஞ்ச யூடியூப் சேனல் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்காங்க, ட்விட்டர் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா நீங்கள் கிரீவன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஓடிபி போகும், ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான கம்ப்ளைண்ட்டை பார்த்தா நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை அறிவிச்சிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெஜிஸ்டர் கிரீவன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் எந்தமான கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க, ஸோ பிஎஃப் மெம்பரா இல்லை பார்த்தா இபிஎஸ் பென்ஷனுக்கான கம்ப்ளைண்ட்டாக எம்ப்ளாயராக அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஎஃப் மெம்பர்னால் பிஎஃப் மெம்பர் செட் பண்ணிக்கலாம். டூ யூ ஹேவ் ஏ கிளைம் ஐடியான்னு கேட்டிருக்காங்க. கிளைம் ஐடி இருக்கவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணிக்கோங்க. நோ சைட் பண்ணிட்டு உங்களுக்கான யூஏஎன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு யூஏஎன் நம்பரை கொடுத்துட்டு கீழே ஒரு செக்யூரிட்டி கோடு கொடுத்துருக்காங்க. அந்த செக்யூரிட்டி கோடு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஓடிபி வெரிஃபை ஆகும். ஓடிபி கேட்கும். ஓடிபிலாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னமான கம்ப்ளைண்ட் வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ வேணுன்றவங்க நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் போட்டேன், இதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் எங்கே லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னமான கம்ப்ளைண்ட் தெரிவிக்கணுமோ, உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது, எனக்கு பார்த்தா யூஏஎன் நம்பர் ஆக்டிவாக இல்லாமல் இருக்குது, அதேமாரி பார்த்தா பிஎஃப்ல இன்னும் பார்த்தா அமௌண்ட் வராமல் இருக்குது, இல்லை இன்னும் பார்த்தா இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, நான் ஸோ கேவைசி பண்ண பெண்டிங்கில் இருக்குது, நேம் சேஞ்ச் பண்ண இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு ஒரு சில ப்ராப்ளத்தை ஆன்லைன் மூலமாக தீர்க்க முடியுது. அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் இந்த ரெட்ரஸல் கிரீவன்ஸ் மூலமாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான தீர்வு காணப்படும் அப்படின்றத இதன் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு பார்த்தா யூ கேன் ஆல்சோ ரீச்சஸ் ஆன் வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிடிஎஃப் மாதிரி. ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். இதில் பார்த்தா ஒவ்வொரு ஜோனல் வைஸாக உங்களுக்கான வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சென்னை மற்றும் புதுச்சேரி, சென்னை ரீஜன் கொடுத்துருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ரீஜனுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. சென்னை நார்த்துக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. சென்னை சவுத்துக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி தாம்பரத்துக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்தந்த ஜோனில் இருக்கவங்க அதுக்கான, அதாவது ஜோனல் ஆஃபீஸ் என்ன, ரீஜனல் ஆஃபீஸ் என்ன. இப்போ சென்னை ஜோனல் ஆஃபீஸ்னால் அதில் மொத்தமாக ஒரு 6 ஜோனல் ஆஃபீஸ் கூட ரீஜனல் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ரீஜனல் ஆஃபீஸ் வருதோ அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் மாற்றினாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மாற்றிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அதர் தன் சென்னை, ஸோ மீதி இருக்கிற சென்னையை தவிர்த்து மீதி இருக்க இது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ கோயம்புத்தூர் ரீஜன்னா அதுக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க, மதுரை ரீஜன்னா அதுக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க, நாகர்கோவில், சேலம், திருநெல்வேலி, திருச்சி, வெள்ளூர் அந்த மாதிரி அதர் தென் சென்னை தவிர்த்து மீதி இருக்க டிஸ்ட்ரிக்டான நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எந்த ரீஜன், உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து எந்த ரீஜனுக்கு கீழே வருதோ அதோட வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு என்னமான தேவைகள் இருக்குது, எதை மாற்றணும், என்னமான கம்ப்ளைண்ட் தெரிவிக்கணுமோ அதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான குறைகளை நிறைவேற்றுவாங்க. ஏன்னா நிறைய பேர் பிஎஃப் கேம்பும் வந்து பார்த்தா போட்டுட்டு வராங்க. எவ்ரி மந்த் வந்து பார்த்தா ஆத்ம நிர்பர் அந்த சேவை மூலமாக பிஎஃப் கேம்பும் வந்து போடுறாங்க. அதுக்கும் நீங்கள் கலந்துக்கிட்டு டேரெக்டாக உங்களுக்கான இதை வந்து பெற பாருங்க. ஸோ பிஎஃப்கான இது எங்கே எப்போ முகாம் போடுறாங்கன்னா அது குறித்தும் இதிலே வந்து பார்த்தா வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஹோம் பேஜில் வந்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வாட்ஸ் நியூன்னு இருக்குது பாருங்கள், அதில் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. வாட்ஸ் நியூ கீழே எவ்ரி மந்த்து உங்களுக்கான முகாம் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், வியூ டீட்டெயில்ஸ் ஆஃப் நிதி ஆப்கே நிகாத் 2.0 கேம்பஸ்னு. அது எப்போ நடக்க போகுதுன்னா 27 ஜனவரி 2025 அன்னைக்கு நடக்க போகுது. ரீட் மோர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். எவ்ரி மந்த்து உங்களுக்கு 27ஆம் தேதி நடத்துகிறாங்க அல்லது 26, 28 அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து போகும். எவ்ரி மந்த்து 27ஆம் தேதி கண்டிப்பாக உங்களுக்கான சிறப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் எல்லா இதுலையுமே எல்லா ரீஜன் ஆஃபீஸும் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இல்லை நம்ம தமிழகத்துக்குன்னு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எங்கெங்கே நடக்குது அதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே. இப்போ தாம்பரம் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி அம்பத்தூர் கொடுத்துருக்காங்க, ரீஜன் வைஸாக எங்கெங்கே நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அம்பத்தூர் திருவள்ளூர் கொடுத்துருக்காங்க, அம்பத்தூரில் காஞ்சிபுரம் நடக்குது, தாம்பரம் செங்கல்பட்டில் கொடுத்துருக்காங்க, வெள்ளூர், அப்புறம் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் அந்த மாதிரி பல்வேறு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே உங்களுக்கான கேம்ப் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே தான் கேம்ப் நடக்குது. அதுக்கான அட்ரஸ் எந்த இடத்துல நடக்குது அதுக்கான முகாம் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எவ்ரி மந்த்து உங்களுக்கு இந்த முகாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஆல்டர்னேட் வேல உங்களுக்கான எந்த குறிஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிஎஃப் தரப்பில் ஒரு சில சர்வீஸ் நம்மளால் ஆன்லைனில் பண்ணிக்க முடியும். ஆன்லைனில் பண்ண முடியாத சேவைகளுக்கு ஒன்று நீங்கள் இந்த மாதிரி முகாம் நடக்குது பாருங்கள் எவ்ரி மந்த், அந்த முகாமில் கலந்துக்கிட்டு அங்கே போய்ட்டு உங்களுக்கான சேவையை நீங்கள் பெற்றுக்கலாம். அல்லது ஆன்லைன் மூலமாக நீங்கள் கிரீவன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தா வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு ரீஜனல் ஆஃபீஸுக்கும் அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பண்ணலாம். இதுதான் உங்களுக்கான ஆல்டர்னேட் வே. ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் பண்ண முடியாதவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி டைரெக்டாக சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கோங்க. அல்லது தேவையான எதை சேஞ்ச் பண்ணுமோ அதை நீங்கள் தாராளமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஏன்னா பிஎஃப் குறித்து நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான டவுட்லாம் இருக்குது, அடிக்கடி கேட்டே இருக்கீங்க. ஏன்னா ஆன்லைனில் பண்ண முடிய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். மற்ற எல்லாமே வந்து பார்த்தா பண்ண முடியாத நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான 3 வழியில் நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நீங்கள் வந்து கிளியர் பண்ண பாருங்கள். மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துக்கு. ஏன்னா இந்தமாரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதே நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. ஏன்னா பிஎஃப் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் 3/4 பேர் பிஎஃப் கணக்கு வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஎஃப் தொடர்பான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.